இப்போ தீவுத்திடலை பொறுத்த வரைக்கும் அங்கு பொதுமக்கள் எளிதாக சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள்லாம் முழுமையா செய்யப்பட்டிருக்கா? என்ன விவரம்? நிச்சயமா விக்னேஷ். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தீவுத்திடல் விஜயகாந்தனுடைய உடலை எடுத்து சென்று அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக வைப்பதற்கான முடிவு என்பது நேற்று இரவு ஒரு 7 மணிக்கு தான் எடுக்கப்பட்டது. 7:30 மணிக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு இதற்கான தகவல் தெரிவிக்கப்பட்டு நேற்று இரவு 7 மணி முதல் தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தீவுத்திடல்ல பொருட்கண்காட்சி உள்ளிட்ட பணிகள் அதற்கான திட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் திடீரென இந்த முடிவு எடுக்கப்பட்ட காரணமாக நேற்று இரவு முதல் சென்னை மாநகராட்சி பொதுப்பணித்துறை அதே போன்று காவல்துறை என 3 துறை அதிகாரிகளும் இதற்காக பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. நேற்று இரவே இதற்கான பணிகள் முடிக்கப்பட்டு அதே போல பொதுமக்கள் அதிக அளவுல ஒரே நீண்ட வரிசையில நின்னா தள்ளுமுள்ளு ஏற்படும் என்பதற்காக ஜிக்ஜாக் வகையில அந்த வரிசையாக சென்று பார்க்கும் வகையில அங்கு ஏற்பாடுகள் என்பது பேரிகார்டுகள் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா திரைத்துறை சார்ந்தவர்களும் விஜயகாந்தை பார்க்க வருகிறார்கள் என்பதால அரசியல் கட்சி தலைவர்கள் திரைத்துறை சார்ந்த நபர்கள் ஒரு வரிசையில் சென்று நேரடியாக அவரை சந்திக்கும் வகையில பொதுமக்கள் அனைவருமே சென்று அவருக்கான இறுதி அஞ்சலி செலுத்தும் வகையில் என 2 வகையில பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில ஏற்பாடு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தரப்புலையும் பார்த்தோம்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்திடம் நேரடியாகவே இன்று காலை சரியாக 4 மணிக்கெல்லாம் இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் 5:30 மணிக்கு முன்பாகவே விஜயகாந்தனுடைய உடலை அங்கு எடுத்து சென்று அந்த 6 மணிக்கு முன்பாக அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகளை முடிந்த பிறகு 6 மணியிலிருந்து பொதுமக்களுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். எனவே விஜயகாந்தனுடைய உடலை இங்கிருந்து வேகமாக எடுத்து செல்வதற்கு குடும்பத்தினர் சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். 3:30 மணியிலிருந்தே காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பிரேமலதாவிடம் கூறியிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு ஊர்களில் இருந்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி பொதுமக்களும் சரி இரவு முழுவதும் நம்ம பார்க்க முடியுது. நேற்று காலை தொடங்கி இரவு இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக அங்கு வரக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் பார்வையிட்டு வருவதன் காரணமாக அதுல தாமதம் ஏற்பட்டது. சரியாக அவர்கள் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 4:45 மணியிலிருந்து 5 மணிக்கு முன்பாகவே இங்கிருந்து கிளம்புவதற்கான திட்டம் வகுத்திருந்தார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உடல் எடுத்து செல்லும் போது பொறுமையாக இல்லாம ஒரு 15 நிமிடங்களுக்கு உள்ளாகவே இங்கிருந்து வேகமாக அந்த உடலை எடுத்து செல்வதற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் எடுத்து செல்லக்கூடிய வாகனம் முழுவதும் மூடப்பட்டு வேகமாக 15 நிமிடங்கள்ல எடுத்து சென்று அங்கு அந்த உடலை வைத்து அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு 6 மணியிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே நேற்று இரவு முதல் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அங்கு ஆய்வு செய்திருந்தார். காவல்துறை அதிகாரிகள் என பொதுப்பணித்துறை என 3 துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு முடித்திருக்கிறார்கள். தற்போது இங்கிருந்து உடல் எடுத்து செல்வதற்காக அவர்கள் உடலை அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்வதற்கான பணிகளை தற்போது அங்க கட்சியினுடைய அலுவலகத்தில் மேற்கொண்டு வராங்க. இங்கிருந்து பூந்தமல்லி சாலை வழியாக நேரடியாக தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் 1 மணிக்கு பிறகாக ஊர்வலமாக அங்கிருந்து இங்கு எடுத்து வரப்பட்டு 4:45 மணிக்கு அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. விக்னேஷ். சந்திரகுமார், தீவுத்திடல்ல அதற்கான ஏற்பாடுகள்லாம் முழுவீச்சில் அங்கு தயார் நிலையில் இருப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இங்க சரியாக 4 மணிக்கு அவருடைய உடலை எடுத்து செல்வதற்கான அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்தா சொன்னீங்க. இப்போ சிறிது காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் ஏராளமான பொதுமக்கள் இன்னும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. வெளியில எப்படி இருக்கு? அங்க இன்னும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்களா? உள்ள அனுமதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்களா இன்னும் அஞ்சலி செலுத்துவதற்கு கோயம்பேட்டை பொறுத்த வரைக்கும்? கோயம்பேடு பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பொதுமக்களை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. பல்வேறு ஊர்கள்ல இருந்தும் நம்ம நேற்று இரவு ஒரு 12 மணிக்கு பார்த்தோம். உள்ளே செல்ல முடியாத நபர்கள் அந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துல ஒரு பகுதி போக்குவரத்து என்பது மறுக்கப்பட்டிருந்தால அந்த மேம்பாலத்திலே படுத்துறங்கக்கூடிய காட்சிகளையும் ஒவ்வொரு வரிசை காலியான பின்பு அங்கு படுத்திருக்கக்கூடிய நபர்கள் வரிசையில் நின்று உள்ளே தொடர்ச்சியாக அவரை அஞ்சலி செலுத்துவதற்குரிய காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடியுது. தற்போது இங்கிருந்து உடல் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட இங்கேயே இன்னும் ஏராளமான பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டுதான் இருக்காங்க. இங்கிருந்து உடல் எடுத்து செல்லப்பட்ட பின்பு மீண்டும் அவர்கள் தீவுத்திடலுக்கு இங்கிருந்து பின்தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக நேற்று காலை முதல் அஞ்சலி செலுத்தினாலும் தற்போதும் அந்த தேமுதிகவினுடைய அலுவலகத்திற்கு வெளியே
கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதன் காரணமாக தான் வந்து வேகமாக இந்த எடுத்து செல்வதற்கான பணிகள் தாமதமாக இருந்தது. இருப்பினும் காவல்துறை அதிகாரி தரப்புல காலம் ஏன்னா 6 மணிக்கு மேல வந்து பொதுமக்களுடைய போக்குவரத்து வந்து துவங்கும். எனவே அதற்கு முன்பாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை தரப்புல வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது அந்த பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. 4:45 மணிக்கு முன் இருந்து 5 மணிக்கு முன்பாக இந்த உடல் என்பது இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான திட்டமிட வகுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ். சந்தனகுமார், இப்போ திட்டமிட்டபடி காலை 6 மணி முதல் 1 மணி வரை அவருடைய உடல் தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பதற்கு திட்டமிடப்பட்டது. அது தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் இன்னும் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ 15 முதல் 20 நிமிடங்களில் இங்கேருந்து அவரோட உடலை கொண்டு செல்வதற்கான பணிகள் என்பது நடந்து வருவதாகவும் சொல்லிட்டு இப்போ அதற்கான விரிவான ஏற்பாடுகளை வந்து காவல்துறை சார்பாக செஞ்சிருக்காங்களா? நிச்சயமா இப்ப காலை 4:45 மணி அளவு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து என்பது பெரிய அளவுல சாலைகள் இருக்காது. எனவே வந்து அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து எதுவும் இல்லாட்டும் கூட காவல்துறை அதிகாரிகள் இங்க நேற்று நள்ளிரவு முதலே வந்து பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. ஒவ்வொரு கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து இங்க இதுக்கான ஆய்வு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. காலையில வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது பெரிய அளவுல இருக்காது என்பதன் காரணமாகவே நேரடியாகவே அவருடைய உடலை வந்து எடுத்து செல்வதற்கான பணிகள் இருக்கிறது. இருப்பினும் கூட காவல்துறை பாதுகாப்பு வந்து இந்த போக்குவரத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கு. காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு வாகனங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸ்க்கு முன்பாகவும் பின்பாகவும் காவல்துறை வாகனங்களும் பின்தொடர இருக்கிறது. இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அவருடைய உடலுக்கு அங்கேயே முழுமையாக பார்த்தோன்னா இங்க வந்து அவருடைய உடல் எடுத்து வந்த பிறகுதான் வந்து பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வழிகள் அமைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக சிரமங்கள் ஏற்பட அதற்கேற்றவாறு மாற்று வழிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தான் இங்க வந்து பெரிய அளவுல தள்ளுமுள்ளு இருந்தது. தீவுத்திடலை பொறுத்த வரைக்கும் முழுக்க காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த இடம் என்பது எடுக்கப்பட்டு தற்போது அந்த வகையில் தான் திட்டமிடப்பட்டே அங்க வந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய உடல் அங்கு வைக்கும் போது வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பொதுமக்கள் நெரிசல்ல சிக்காம அவருடைய உடலை பார்க்கும் வகையில் தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் சற்று நிமிடங்கள்ல இந்த உடல் என்பது அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதா சொல்லியிருந்தீங்க. இப்போ காலை பொழு நேரம் என்பதால் இங்கேருந்து தீவுத்திடலுக்கு உடலை கொண்டு செல்வதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அவங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு மீண்டும் 1 மணி அளவில் அங்கிருந்து ஊர்வலமாக மீண்டும் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நேற்று காலையிலேருந்து நம்ம பார்க்குறோம், இங்கே வந்து ஏராளமான பொதுமக்கள் குழுமியிருக்கிறதுனால அவங்களை கட்டுப்படுத்துறதுல காவல்துறையினர் பல்வேறு சிரமங்கள்லாம் எதிர்கொண்டாங்க. இப்போ மாலை நேரம் என்பது அவருடைய உடலை அடக்கம் செய்யும்போது இன்னும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கோயம்பேடுக்கு வந்த வண்ணம் இருப்பார்கள் இல்லையா? அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டிருக்கா? கட்டுப்பாடுகள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா இப்போ காவல்துறையோட திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து உடல் என்பது எடுத்து செல்லப்பட்ட பின்பு மீண்டும் தேமுதிகவினுடைய கட்சி அலுவலகத்தை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அந்த உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறதுல 3 இடங்கள்ல வந்து காவல்துறை அதிகாரிகள் சார்பாக வந்து அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா வந்து இறுதி கட்ட நல்லடக்கம் இப்ப பேரணியாக 1 மணிக்கு துவங்கி 4:45 மணி வரை கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் வந்து அவர்களுக்கு காலம் என்பது தீவுத்திடலிருந்து இங்க வந்து அவருடைய நல்லடக்கம் செய்வதற்கான காலம் இருந்தாலும் கூட இறுதிக்கட்ட நல்லடக்கத்துல வந்து பொதுமக்களுக்கான அனுமதி என்பது குடும்பத்தார் சார்பில் வழங்கப்படுமா? அனைவரும் நிக்கிறதுக்கான இடம் என்பது நிச்சயமா அந்த இடத்துல இல்லை. இப்போ மண்டபத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் வந்து அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்குது. இதற்காக வந்து அந்த காம்பவுண்ட் செவரியும் வந்து இன்னும் சற்று நேரத்தில் இப்ப இங்க அவருடைய உடல் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட பின்பு அதற்கான பணிகளும் கட்சி அலுவலகத்துல தொடங்க இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கமும் அதே போன்று அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான பணிகள் ஒரு பக்கமும் வந்து பின்புதான் தொடர இருக்கிறது. எனவே வந்து அதற்கான இப்ப பொதுமக்கள் அனைவரையும் வந்து கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே மீண்டும் அனுமதிக்கணுமா, இல்ல வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை மட்டுமே, முக்கிய நிர்வாகிகளை மட்டுமே இறுதியுடைய நல்லடக்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை அனுமதிப்பார்களா என்பது குறித்து இதன் பின்பு அவருடைய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரிடம் வந்து விவாதித்து அதற்கான முடிவுகள் என்பது எடுக்கப்படும். தற்போது நமக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறுதி நல்லடக்கத்துல வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா வந்து வரக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரே நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அந்த அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துல அதிகபட்சமாகவே
ஒரு 300 முதல் 400 நபர்கள் வந்து நிக்க முடியும். அதுவே வந்து மிக சிரமத்திற்குள்ளான ஒரு ஒரு சூழல் தான் அங்க நிலவும் என்பதனால இறுதி சடங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மக்களுக்கு அனுமதிக்குவாங்க. தீவுத்திடலிலே வந்து எவ்வளவு மக்கள் வந்தாலும் அங்கேயே வந்து அவருக்கான அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் அதே போன்று இந்த கிட்டத்தட்ட இந்த சாலை கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தீவுத்திடல இருந்து மீண்டும் கோயம்பேடு கட்சி அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்படும். அந்த சாலையிலேயே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். இறுதி நல்லடக்கத்துல வந்து அனைத்து மக்களும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இப்போது உடல் எடுத்து செல்லப்பட்ட பின்பு அடுத்த கட்ட பணிகளை காவல்துறை அதிகாரிகளும் அதே போன்று அவருடைய குடும்பத்தார் தரப்பையும் வந்து நல்லடக்கம் செய்வதற்கான பணியை கட்சி அலுவலகத்துல இன்று காலை 6 மணிக்கு பின்பு தொடங்க இருக்கிறார்கள். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார்.